எல்லாருக்கும் வணக்கம். பைபிள்ல அடிக்கடி வர்ற மேலறைய பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது சும்மா ஒரு பில்டிங்கோட ஒரு பகுதி மட்டும் இல்ல. அது வானமும் பூமியும் சந்திக்கிற பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்த, ஏன் சரித்திரத்தையே மாத்தின ஒரு முக்கியமான இடம். வாங்க அந்த மேலறையோட ரகசியங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, ஒரு சாதாரண அறைக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஏன் இந்த இடம் திரும்ப திரும்ப வருது? அந்த அறைக்குள்ள அப்படி என்ன தெய்வீக ரகசியங்கள் தான் மறைஞ்சிருக்கு? வாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தேடி நம்ம பயணத்தை தொடங்கலாம். முதல்ல இந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். எபிரேய மொழியில ஆலியான்னும் கிரேக்க மொழியில ஹைப்பரோன்னும் சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் உயர்ந்த இடம். இது வெறும் மாடியில இருக்கிற ஒரு ரூம் இல்ல. இது இந்த உலகத்தோட சத்தமெல்லாம் இல்லாம வானத்துக்கு ரொம்ப பக்கத்துல தெய்வீக சந்திப்புகளுக்காகவே பிரத்யேகமா ரெடி பண்ண ஒரு பரிசுத்தமான இடம். இந்த மேலறையோட கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? நம்ம கற்பனைக்கே எட்டாத பெரிய பெரிய அற்புதங்கள்ல இருந்துதான். இங்கதான் வாழ்வுக்கும் மரணத்துக்கும் நடுவுல இருந்த கோடே அழிக்கப்பட்டுச்சு. இதோட அஸ்திவாரமே தேவனுடைய வல்லமையால நடந்த அற்புதங்கள் தான். இப்போ இந்த டேபிள கொஞ்சம் கவனமா பாருங்களேன். இங்க எலியாவும் எலிசாவும் செஞ்ச உயிர்த்தெழுதல் அற்புதங்களை பாக்குறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல எலியா செத்துப்போன ஒரு சின்ன பையனை மேலறைக்கு தூக்கிட்டு போறாரு. அங்க அந்த தனிமையில தேவன்கிட்ட மன்றாடி அந்த உயிர் மூச்சை திரும்ப கொண்டு வராரு. அதே மாதிரிதான் 2 ராஜாக்கள் 4ல எலிசாவும் ஒரு பையனுக்கு உயிர் கொடுக்கறாரு. சோ இந்த சம்பவங்கள் மூலமா மேலறைங்கிறது மரணத்தையே ஜெயிக்கிற தேவ வல்லமை வெளிப்படுற ஒரு இடமா முத்திர குத்தப்படுது. இங்க ஒரு முக்கியமான பேட்டர்ன் இருக்கு. அதை நாம கவனிக்கணும். இத பாருங்க. முதல்ல ஒரு இடம் ரெடி பண்ணப்படுது. அப்புறம் அந்த இடத்த தெய்வீக சக்தி நிரப்புது. கடைசியா அதோட விளைவா ஜீவன் பெருக்கெடுத்து ஓடுது. இந்த 3 ஸ்டெப்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் மேலறையோட முழு ரகசியத்தையும் திறக்க போற சாவி. சரி, இப்போ இந்த மேலறையோட கதையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது. அது வரைக்கும் அற்புதம் நடந்த ஒரு இடமா மட்டும் இருந்த இந்த மேலறை இப்போ மனுஷங்களோட உள்மனசை ஆயத்தப்படுத்துற ஒரு இடமா மாறுது. அதோட அர்த்தம் இன்னும் ஆழமாகுது. எலியாவும் எலிசாவும் எப்படி செத்துப்போன குழந்தைங்களை தூக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரிதான் மத்தவங்களும் தங்களால சரி பண்ண முடியாத பிரச்சனைகளோட இந்த ரூமுக்கு வந்தாங்க. தாவீது ராஜா அவரோட உடைந்த இதயத்தோட அங்க போனாரு. பல வருஷங்களுக்கு அப்புறம் இயேசுவோட சிஷ்யர்கள் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வெறுமையான காத்திருப்போட அங்கதான் கூடினாங்க. பாத்தீங்களா, மனுஷனோட சக்தி எங்க தோத்து போகுதோ அங்க மேலறை ஒரு தெய்வீக புகலிடமா மாறுது. 2 சாமுவேல் 18:33ல தாவீது ராஜா தன் மகன் அப்சலம் செத்து போனதுக்காக மேலறைக்கு போய் கதறத நம்ம பார்க்கறோம். என் மகனே, உனக்கு பதிலா நான் செத்திருக்க கூடாதான்னு அவர் புலம்புறாரு. இது பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போற ஒரு பிரமாண்டமான தியாகத்தோட நிழல் மாதிரி இருக்குது. யோவான் 17வது அதிகாரத்துல இயேசு நமக்காக பரிந்து பேசி நமக்கு பதிலா சிலுவையில தன் உயிரை கொடுத்தாரு. சோ இங்க பாருங்க, மேலறைங்கிறது ஒரு ராஜாவோட தனிப்பட்ட துக்கத்துல இருந்து இந்த உலகத்தோட மீட்புக்கான ஒரு ஆயத்த இடமா எப்படி மாறுதுன்னு. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. அதாவது பெந்தகோஸ்த நாளுக்கு சும்மா வேடிக்கை பார்க்கறவங்க தேவையில்லையாம். தேவ ஆவியால நிரப்பப்பட ரெடியா இருக்கிற பாத்திரங்கள் தான் தேவையாம். இயேசு பாருங்க, மேலறையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்யல. அதுக்கு பதிலா இந்த உலகத்தையே மாத்த போற பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை வாங்கிக்கிறதுக்காக தன் சீஷர்களை வெறுமையான பாத்திரங்களா அங்க தயார்படுத்தினாரு. இப்போ நாம இந்த முழு பகுதியோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். பெந்தகோஸ்தே நாள். நாம இதுக்கு முன்னாடி பார்த்த தீர்க்க தரிசனங்கள், பேட்டர்ன்ஸ், ஆயத்தங்கள் எல்லாமே இங்கதான் முழுமையா நிறைவேறுது. வானம் பூமியை ஆக்கிரமிச்ச அந்த ஒரு தருணம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்களேன். முதல்ல பயங்கரமா காத்தடிக்கிற மாதிரி ஒரு சத்தம். அது அந்த ரூமை மட்டும் நிரப்புது. இது இடத்த ஆக்கிரமிக்கிறது. 2வது, தேவ பிரசன்னம் அவங்க உட்கார்ந்திருந்த வீடு முழுசியா நிரப்புது. இது ஒரு கம்ப்ளீட் ஆக்கிரமிப்பு. கடைசியா பரிசுத்த ஆவி நெருப்பு மாதிரி சின்ன சின்ன நாவுகளா பிரிஞ்சு அங்க இருந்த ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து உட்காருது. அவங்க எல்லாரையும் நிரப்புது. பாத்தீங்களா, இது ஒரு திட்டமிட்ட 3 கட்டமா நடந்த தெய்வீக ஆக்கிரமிப்பு. இந்த ஒப்பீட்டை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல அந்த விதவையோட வீட்ல காலி பாத்திரங்கள் இருக்கிற வரைக்கும் எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. கதவெல்லாம் சாத்தப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரிதான் அப்போஸ்தலர் 2ல மேலறையில தங்களையே வெறுமையாக்கி காத்துட்டு இருந்த சீஷர்களை பரிசுத்தாவி நிரப்பினாரு. ஒரு குடும்பத்தை மட்டும் காப்பாத்தின ஒரு சின்ன அற்புதம். ஆனா இன்னொன்னு உலகளாவிய திருச்சபையே உருவாக்குன ஒரு மாபெரும் சரித்திர அற்புதம்.
ஆக இதிலேருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, தேவன் நம்ம தேவைக்கேத்த மாதிரி நிரப்புறதில்ல, நம்மளோட கொள்ளளவுக்கு, அதாவது நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் நிரப்புறாரு. அந்த விதவைக்கு தேவை கம்மியா இருந்திருக்கலாம், ஆனா அவங்கிட்ட நிறைய காலி பாத்திரங்கள் இருந்துச்சு, அதனால அவளுக்கு பெருக்கம் கிடைச்சது. சீஷர்களுக்கு புரிதல் கம்மியா இருந்திருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட முழுமையான அர்ப்பணிப்புங்கிற பெரிய கொள்ளளவு இருந்துச்சு. அதுதான் தேவ வல்லமையை கொண்டு வந்துச்சு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த ஆழமான பயணத்தை இப்ப சுருக்கமா தொகுத்து பார்க்கலாம். மேலறையில மறைஞ்சிருக்கிற அந்த வல்லமையோட கடைசி ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த டேபிள் மேலறையோட முழு பரிணாம வளர்ச்சியையும் நமக்கு அழகா காட்டுது. தீர்க்கதரிசிகள் காலத்துல அது உயிரை திரும்ப கொடுக்கற இடமா இருந்துச்சு. தாவீது காலத்துல துக்கத்தை மனந்திரும்புதலா மாத்துற இடமா மாறிச்சு. கிறிஸ்தவோட காலத்துல மீட்போட உண்மையை வெளிப்படுத்துற இடமா உயர்ந்துச்சு. கடைசியா பெந்தகோஸ்தே நாள்ல விசுவாசிகள் மேல தேவ வல்லமையை வெளியிடுற இடமா அதோட உச்சத்தை தொட்டுச்சு. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா, மேலறைங்கிறது இந்த 4 முக்கியமான விஷயங்களுக்கான ஒரு இடம். உயிர்த்தெழுதல், மனந்திரும்புதல், வெளிப்பாடு, அப்புறம் வல்லமையின் விடுதலை. இது வெறும் ரூம் இல்ல, இது ஒரு தெய்வீக செயல்பாட்டோட மையம். கடைசியா இந்த சிந்தனையோட நம்ம முடிக்கலாம். தனிப்பட்ட நிரப்புதல் பொது ஊழியத்திற்கு முந்தியது. அதாவது தேவன் ஒருத்தரை இந்த உலகத்துக்கு முன்னாடி ரொம்ப வல்லமையா பயன்படுத்தணும்னு நினைச்சா முதல்ல அவரை தனியா ஒரு மேலறைக்குள்ள சந்திச்சு அவரை தயார்படுத்தி நிரப்புறாரு. யோசிச்சு பாருங்க, பரிசுத்தாவியோட முதல் பிரம்மாண்டமான ஊற்றுதல் ஒரு மார்க்கெட்லயோ கோயிலையோ நடக்கல. அது கதவுகள் மூடப்பட்ட ஒரு தனிமையான மேலறையில தான் நடந்துச்சு. அங்க கிடைச்ச அந்த தனிப்பட்ட நிரப்புதல் தான் வெளியே வந்து இந்த உலகத்தையே மாத்துச்சு. அந்த மேலறை அனுபவம் இன்னைக்கு நமக்கும் கண்டிப்பா தேவை.